மழை வெள்ளம் வடிந்ததால் இயல்பு நிலைக்கு திரும்பிய குமரி. கன்னியாகுமரி மாவட்டத்தில் மழை நின்றதால் இயல்பு நிலை திரும்பியுள்ளது. தாழ்வான பகுதிகளில் குடியிருப்புகளை சூழ்ந்த வெள்ளம் வடிந்து வருகிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த 16ஆம் தேதி தொடங்கி 17ஆம் தேதி மாலை வரை தொடர்ச்சியாக கனமழை பெய்தது. இதனால் 6 கால்வாய்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. பேச்சிப்பாறை, பெருஞ்சாணி அணைகளுக்கு வினாடிக்கு 10,000 கன அடிக்கு மேல் தண்ணீர் வந்தது. நாகர்கோவில், திருப்பதிசாரம், தோவாளை, சுசீந்திரம் பகுதிகளில் தாழ்வான இடங்களை வெள்ளம் சூழ்ந்தது. இப்பகுதியில் உள்ள வீடுகளில் இருந்து வெளியே வர முடியாமல் தவித்த 500க்கும் மேற்பட்ட மக்கள் மீட்கப்பட்டு நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டனர். இந்நிலையில் குமரி மாவட்டத்தில் தற்போது மழை நின்று வெயில் அடிக்கிறது. இதனால் குடியிருப்புகளை சுற்றி தேங்கி நிற்கும் தண்ணீர் வடிய தொடங்கியுள்ளது. மலையோர பகுதிகளிலும் மழை இல்லாத கீரிப்பாறை, குலசேகரம், பேச்சிப்பாறை, திருப்பரப்பு பகுதிகளிலும் ரப்பர் தோட்டங்களில் தேங்கிய மழை நீர் வடிந்து வருகிறது. கட்டிட தொழிலாளர்கள், விவசாயம் மற்றும் பிற தொழில்களில் ஈடுபட்ட தொழிலாளர்கள், ஊழியர்கள் பணியை தொடங்கியுள்ளனர். இயல்பு வாழ்க்கை திரும்பியுள்ளது. பேச்சிப்பாறை அணைக்கு நீர்வரத்து குறைந்து நீர்மட்டம் 45.12 அடியாக உள்ளது. நேற்று காலையில் அணைக்கு வரும் நீரின் அளவு வினாடிக்கு 1639 அடியாக குறைந்து அணையில் இருந்து 1550 கன அடி தண்ணீர் வெளியேறி வருகிறது. பெருஞ்சாணி அணையின் நீர்மட்டம் 74.80 அடியாக உள்ள நிலையில் அணைக்கு 1849 கன அடி தண்ணீர் உள்வரத்தாக வருகிறது. அணையில் இருந்து 1432 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. பேச்சிப்பாறை அணையில் இருந்து திறந்து விடப்பட்ட நீரால் திருப்பரப்பு அருவியில் தொடர்ந்து தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. நாகர்கோவில், புத்தேரி, இறச்சக்குளம், திருப்பதிசாரம், சுசீந்திரம், தோவாளை உள்ளிட்ட இடங்களில் நெல் வயல்கள், வாழை தோட்டங்களில் தண்ணீர் புகுந்ததால் பயிர்கள் நீரில் மூழ்கியிருந்தன. தற்போது மழை நின்று தண்ணீர் வடிந்தாலும் பயிர்கள் அழுகிவிட்டதால் விவசாயிகளுக்கு இழப்பு ஏற்பட்டுள்ளது. பயிர்களின் சேத மதிப்பீடு குறித்து கணக்கெடுக்கும் பணியில் வேளாண் துறை அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர்.